வணக்கம். இன்றைய செய்திகள். சமூக வலைதளங்களில் வரும் பாரம்பரிய மருத்துவ முறை கருத்துக்களை நம்ப வேண்டாம் என ஆயுஷ் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கலையரசி எனும் இளம்பெண் யூடியூப் பார்த்து உடல் எடையை குறைக்க வெங்காரம் சாப்பிட்ட நிலையில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சமூக வலைதளங்களில் சித்தா, ஹோமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் குறித்த மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதும் பரிந்துரைப்பதும் அதிக அளவில் நடந்து வருகிறது. இது போன்ற விளம்பரங்களுக்கு ஏற்கனவே ஆயுஷ் அமைச்சகம் தடை விதித்துள்ள நிலையில் ஆண்மை குறைபாடு, உடல் எடை குறைப்பு, மூலம் உள்ளிட்டவை தொடர்பாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிக அளவில் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முகவரி இல்லாத விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என ஆயுஷ் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. முன்கூட்டிய சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து மாநில அரசுகளின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் கடந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்குள் நிர்வாக செலவுகளை கவனிப்பதற்காகவும் எஞ்சியுள்ள திட்டங்களுக்கு நிதி விடுவிப்பதற்காகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் அதே ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. இதற்கான தேர்தல் நடத்தை விதிகள் 2021 மார்ச் 12ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தன. அவசரமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் அப்போதைய அதிமுக அரசால் பல பணிகளை மேற்கொள்ள முடியாமல் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. இப்போது முன்கூட்டியே நடப்பாண்டு சட்டசபை தேர்தல் நடத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து உஷாரான தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட்டை முன்கூட்டியே தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. மத்திய அரசு பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்தவுடன் 2ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளில் கவனம் செலுத்தும்படி அனைத்து துறை செயலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலர் முருகானந்தம் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் நடக்கும் புதிய ரயில் பாதைகள், அகலப்பாதை மற்றும் இரட்டை பாதை பணிகளுக்கு 33,400 கோடி ரூபாய் தேவை. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்படும். இதனிடையே ரயில்வேயில் உள்ள 16 மண்டலங்கள் சார்பில் ரயில் திட்டங்கள் மேம்பாட்டு பணிகள் குறித்து ரயில்வே வாரியத்திற்கு அறிக்கைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் நடக்கும் புதிய ரயில் பாதை திட்டங்கள், அகலப்பாதை திட்டங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி தேவை குறித்த அறிக்கையும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது, தமிழகத்தில் திண்டிவனம், திருவண்ணாமலை, அத்திப்பட்டு, புத்தூர், மொரப்பூர், தருமபுரி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உட்பட 10 புதிய பாதை திட்டங்களின் தற்போதைய நிலவரம், 3 அகலப்பாதை, 9 இரட்டை பாதை பணிகள், ரயில் நிலைய மேம்பாட்டு பணி நிலவரம், நிதி தேவை உள்ளிட்ட விவரங்களை அனுப்பியுள்ளோம். இந்த திட்டங்களை செயல்படுத்த 33,400 கோடி ரூபாய் தேவை. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் பிரதான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. வரும் மத்திய பட்ஜெட்டிலும் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்று கூறியுள்ளனர். இதுகுறித்து ரயில்வேயின் TREU தொழிற்சங்க முன்னாள் தலைவர் மனோகரன் கூறுகையில், மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு முழு அளவில் நிதி ஒதுக்காவிட்டாலும் சிறிய அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. தமிழக ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிலம் கையகப்படுத்துதல், நில உரிமையாளர்களுக்கான இழப்பீடு வழங்குதல் விவகாரங்களில் உடனுக்குடன் தீர்வு காண ரயில்வேயுடன் இணைந்து தமிழக அரசு பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். முறையாக சம்பளம் வழங்காததை கண்டித்து முதலமைச்சர் இல்லம் நோக்கி பேரணி நடத்தப் போவதாக திமுகவின் தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து அச்சங்கத்தின் செயலர் இருளாண்டி கூறுகையில், தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2024இல் 16% ஊதிய உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 10% வழங்கப்பட்டது. மேலும் மாத ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை. 2-3 தவணைகளில் வழங்கப்படுகிறது. அத்துடன் 8 மணி நேர பணி நேரத்தை தாண்டி பணியாற்ற வலியுறுத்துகின்றனர். இது குறித்து அமைச்சர், துறை செயலர், 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகி போன்றோருக்கு
தகவல் தெரிவித்தும் பயனில்லை. ஆளும் கட்சி சங்கமாக இருந்தாலும் போராட்டம் நடந்தால்தான் தீர்வு வரும் என்பதால் வரும் 30ஆம் தேதி கோவையில் உண்ணாவிரத போராட்டமும், பிப்ரவரி முதல் வாரத்தில் டிஎம்எஸ் வளாகத்தில் இருந்து முதலமைச்சரின் இல்லம் நோக்கி பேரணி நடத்தவும் உள்ளோம் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் பனையூரில் நடைபெற்றது. இதில் செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனாவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தாவேக தலைமை நிர்வாகிகள் அனைவரும் வரும் 26ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளோம். விஜயின் பயணத்திட்ட ஏற்பாடு நடைபெறுகிறது. காவல்துறை அனுமதியோடு விரைவில் துவங்குவோம். கடந்த 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் 3 கூட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றார் ஜெயலலிதா. அதேபோல் விஜயும் வெற்றி பெறுவார் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். அத்துடன் அமமுகவின் டிடிவி தினகரன் எங்கிருந்தாலும் வாழ்க, அதே நேரத்தில் தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் விரைவில் தாவேகவில் இணைவர் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.